கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் வேத வார்த்தைகளை தியானிப்போம். ஏற்கனவே பேசினேன், அது சரியாக பேசலாம், அது திருப்பி ரீடேக் எடுத்து பேசுகிறவங்க கிட்ட. என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? அப்படி ஒரு செய்தி பிரசங்கி 3வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வார்த்தை. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொன்றும் நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷன் மகிழ்ச்சியாக இருப்பது தான், வேறு ஒன்றும் இல்லை சொல்றார் பிரசங்கி. அதே பிரசங்கி 2வது அதிகாரத்தில் 24வது வசனம், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் இந்த 9வது பிரசங்கி 9வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரசங்கி 9:12, தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணில் பிடிப்படுவது போலவும் மனுபுத்திர பொல்லாத காலத்து சடுதியாக தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரசங்கி 11:5 வாசிப்போம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்குது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அதனால் காலையிலே உன் விதையை விதைத்து மாலையிலே உன் கையை நகை விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. தேவனுடைய காரியங்கள் அறிய முடியாது சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பிரசங்கி 5:11 சொல்கிறார், ஆவின் நோய் இன்னதென்றும் கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஒரு கர்ப்பவத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுது. எப்படி உருவாகுது யாருக்கும் தெரியல, சயின்டிஸ்டுக்கும் தெரியாது இது வரைக்கும். அதுவாக தேவனுடைய செயல்கள்லாம் அப்படி இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது தேவனுடைய செயல்கள். அதிசயமாக செய்வார் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். அதனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம். புலம்பல் அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 37 சொல்லப்பட்ட புலம்பல்ல, ஆண்டவர் கட்டளை இடாது இருக்க காரியம் வாய்க்கும் என்று சொல்கிறவன் யார்? தேவனுடைய ஒரு கட்டளை இடாது இருக்கும்போது இந்த காரியம் வாய்க்கும் என்று நம் சொல்வது தவறு. இங்கே அதை தான் குறிப்பிடாரு. ஆண்டவர் கட்டளை இடாது இருக்க காரியம் வாய்க்கும் என்று சொல்கிறவன் யார்? இது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. தேவன் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்காது. அதனால் தேவனுடைய வார்த்தையை மிகப்படுத்தி பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஒரு 3 சம்பவங்களை பார்ப்போம். எஸ்தர் 4வது அதிகாரம். எஸ்தர் 4வது அதிகாரம். எஸ்தர் 4வது அதிகாரத்தை 14வது வார்த்தை பார்ப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யாருக்கு சகாயம், யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து எழும்பும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு
யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. ஜீசஸ் மொர்தெகாய் சொல்றாரு, எஸ்தரை பார்த்து சொல்றாரு, மேன்மையாக இருக்கும்போது உதவி செய்யுங்க சொல்றாரு. இந்த வார்த்தையுடைய அர்த்தம், நீங்கள் மேன்மையாக இருக்கும்போது உதவி செய்யணும். நீங்கள் உதவி செய்வோம், நீங்கள்லாம் உதவி செய்வதற்காக கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சுருக்காரு. சில பேர் மேன்மையாக வச்சுருவார், எல்லா வசதியோடு இருப்பாங்க, உதவி செய்ய மாட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு. சைனு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒரு பங்கு ஒதுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க செய்ய கட்டாயம், அது நிபந்தனை. தசமபாகம் சொல்கிறீங்களே, அதே போல் எல்லா ஊழியத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, மொர்தெகாய், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். சில பேருக்கு அந்த ராஜ மேன்மை கொடுக்குறாரு ஆண்டவர், மேன்மையான காரியங்கள் செய்கிறாரு, அவங்க மேன்மையாக இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு உதவி செய்யணும். அப்போ அவர் சொல்கிறாரு, மேலே சொல்கிறாரு, மௌனமாக இருந்த யூதருக்கு சகாயமும் ரட்சி வேறு இடத்திலிருந்து எழும்பும். நீ கொடுக்குறத வேற கொடுப்பாங்க, நீ உதவி செய்து அதனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், எஸ்தருடைய அதிகாரத்துக்கு சம்பவங்கள் தெரியும். ஆனால் ஆகான் என்ன பண்ணுறான், ஆகான், ஹல்லேலூயா ஜீசஸ், ஆமானுடைய காரியங்கள்லாம் தெரியும். இருந்தாலும் எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, தைரியமாக ராஜா முன்னே போய் நிற்கிறாங்க. அதுவே கர்த்தருக்காக நம்ம முன்னே நிற்கணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பார்ப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் முதல்ல எஸ்தருடைய காரியம் பார்த்தோம். உங்களுக்கு மேன்மையாக கர்த்தர் எதுக்கு மேன்மையாக வச்சுருக்காரு, உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் வச்சுருக்காரு சொன்னால் மற்ற உதவி செய்து தான் உங்களுக்கு வச்சுருக்காரு. நல்ல ஞானம், படிப்பு, அறிவெல்லாம் இருந்தாக்கா அந்த கர்த்தருக்கு யூஸ் பண்ணு. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட அது நம்ம யூஸ் பண்ண உதவி செய்யணும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் 2 சாமுவேல் 12:22 ஒரு வார்த்தை வருஷம். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாச அழுதேன் என்றார். இங்கே சொல்லப்பட்ட பாருங்க, இந்த 2 சாமுவேல் 12 கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு, அப்போது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் 18வது வார்த்தையில் 7 நாட்களில் பிள்ளை செத்து போயிட்டு, அந்த பிள்ளைக்காக உபவாசம் போட்டு அழுதார் தாவீது. அழுத உடனே அந்த பிள்ளை செத்து போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஊழியக்காரங்க பேசுகிற காதை கேட்டு பிள்ளை செத்து போய் சொல்லிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தேவாலயத்துக்கு போய் தொழுது போய் வர்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போது அந்த பிள்ளை செத்து போன அதற்கு தாவீது, பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும் படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்தார். பாருங்கள், அவரே சொல்கிறாரு கர்த்தர் இறங்குவாரா. அவர் இறங்கும்படியாக நம்ம உதவி செய்யும். சில பேருக்கு இறங்கும்படியாக ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு. பாருங்கள், அவளை உபவாசம் பண்ணி கூட அவன் பிள்ளை செத்து போச்சு. ஏன்னு சொன்னாக்கா தேவ சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இவரும் சொல்ல, யாருக்கு தெரியும். மொர்தெகாய் சொல்ல, யாருக்கு தெரியுமா, உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கு, உதவி செய்யும்படியாக உனக்கு ராஜமேன்மை. இங்கே சொல்கிறார் கர்த்தர் உதவி செய்வார் சொல்லிட்டு நான் நினச்சேன். பிள்ளைக்கும் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தனுக்கு இறங்குவாரோ சொன்னால் உதவி செய்யும். எப்படியோ யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறார். சில சமயம் தெரியாது, சில காரியங்கள் கர்த்தர் செய்ய மாட்டார், சில காரியம் செய்வார்.
ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஜீசஸ். மூன்றாவது காரியம், யோனா தீர்க்கதரிசி. இந்த யோனா தீர்க்கதரிசியில் 2:9, 3:9 சொல்லப்பட்டிருக்கு. இவர் யோனா தீர்க்கதரிசி சொல்ற, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அப்போ நன்மை செய்யும்போது தேவன் திரும்புவார். தேவன் சொன்னது செய்யும்போது அவர் திரும்பி நம்மளை என்ன பண்ணுவார்? கோபத்தை விட்டு திரும்பினாலும் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாதவை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாக்கு என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்ல, பிரசங்கம் பண்ணு, நினைவே பட்டணம் போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். அது யோனா 1வது அதிகாரத்தில் 2வது, நீ எழுந்து மகா நகரமாக நினைவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் சமத்தை வந்து எட்டினது என்றார். அவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுறான் கேட்டு ஆனால் நினைவுக்கு போவான தரிசனத்துக்கு ஓடி போகிறார். ஆண்டன் விடலை. 1:5 சொல்லப்பட்டு, கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அழுந்த நித்திரை பண்ணினான்னு சொல்லியிருக்கு. சில பேர் தேவன் கொடுத்த ஆரோக்கியம் வசதி எல்லாம் அந்த விட ஜபம் பண்ண மாட்டாங்க. தேவனுக்கு உதவி செய்கிறது ஜபம். தேவன் உங்கள் ஜபத்தை கொண்டு தான் காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா, செய்வார். ஜபம் சொல்கிற ஒரு நமக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அதனால் நித்திரை பண்ண, ஆனால் ஆண்டவர் விடலை. இங்கே அவர் சொல்கிறாரு 4வது அதிகாரம் யோனா 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தரிசிக்கு ஓடிப்போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாடுவதுமான தேவன் என்று அறிவேன் என்றார். நான் ஏற்கனவே சொன்னேன்ப்பா, நீ சொல்லுவேன், செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொன்னதை செய்வேன். அது தேவ சித்தம். தேவனும் எப்படி தான் செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தேவ காரியம் யாருக்கும் தெரியாது. அதுதான் சொன்னார், யாருக்கு தெரியும்? எனக்கு நடக்கும் போது எனக்கு தெரியாது, உங்களுக்கு நடக்கும் போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நடுவில் நம்ம ஜபம் பண்ணும்போது தேவன் காரியங்கள் மாற்றுவான். எஸ்தர் அதிகாரத்தில் 9:1 காரியம் மாறிட்டு. எப்போ? ஜபம் பண்ணும்போது காரியம் மாறிட்டு. நம்ம ஜபம் பண்ணும்போது காரியங்கள் கர்த்தர் மாற்றுவார். அதனால் ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் காரியங்கள் மாற்றுவார். ஆமென்.